அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் அறிவிக்கிறேன். ஸோ டிஎன்இபியில் 2025 கண்டிப்பாக வந்து வேகன்சி வரப்போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? ஸோ இந்த கண்டிப்பாக வரப்போகிற போஸ்டிங் வந்து யார் யாருக்கு என்னென்ன போஸ்ட் வரப்போகுது, அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி என்ன சிலபஸ், இதான் நம்ம பார்க்க போகிறோம். வேகன்சி எவ்வளோன்றது நோட்டிஃபிகேஷன் வரப்போ தான் தெரியும், சரிங்களா? வேகன்சி எவ்வளோன்றது நோட்டிஃபிகேஷன் வரப்போ தான் தெரியும். பட் கண்டிப்பா வரப்போகுதுன்றதுக்கு நம்ம ஒரு ப்ரூஃப் மாதிரின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா டிஎன்பிசிலே அப்டேட் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு ரீசனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ யார் யாருக்கு என்னென்ன வேகன்சி வரப்போகுது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ அதுக்கு என்னென்ன டிகிரி, டிப்ளமோ, என்னென்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், டிஎன்பிசி அப்டேட் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா என்ன பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. அதே மாதிரி இபில இருந்து வேகன்சி வரப்போகுது அப்படின்னா அதுக்குள்ளான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வந்து செப்பரேட்டா நம்ம எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே மாதிரி மறக்காம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. எந்த அப்டேட்னாலும் வீடியோ வருதோ இல்லையோ கண்டிப்பா என்ன பண்ணிடுவோம், உங்களுக்கு டெலிகிராம்ல அப்டேட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இபி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம். ஸோ அப்போ கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ல தான் கண்டிப்பாக வரும், சரியா? ஸோ போன தடவை பார்த்தீங்கன்னா இபியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்தீங்கன்னா 211 வேகன்சிஸ் நினைக்கிறேன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு எடுத்தாங்க, சரிங்களா? ஞாபகம் இருக்கா? போன தடவை அதுக்கு கவுன்சிலிங் கூட இப்போ இனிமேல் தான் நடக்க போகுது. ஓகே, ரைட், ஓகே. இப்போ நம்ம ஒரு கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இது வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட். நான் இன்டர்வியூ போஸ்ட்ல தான் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா ஏஇனா என்னது, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாம் வரும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாம். அதே மாதிரி கம்பைன் டெக்னிக்கல் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இன்டர்வியூ போஸ்ட்ல உங்களுக்கு மேஜரா அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட் ஃபுல்லாவே இதுல வரும். ஸோ இதுக்கு கூட இப்பதான் நோட்டிபிகேஷன் விட்டுருந்தாங்க 330 போஸ்ட். அதோட வீடியோவும் ஃபுல் டீடைல்ஸ் வீடியோ இருக்கு. அதே மாதிரி அப்ளிகேஷன் வந்து நாளைக்கு தான் ஓப்பன் ஆகுது. ஸோ அது வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? இதுல வந்து 4 வேகன்சி தான் பேசிக்கா ஃப்ரெஷர்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து அப்ளை பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பத்தின டீடைல் வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம், சரியா? ஸோ தொடர்ந்து எல்லா வீடியோவுமே நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க, சரியா? ஓகே, டன். இப்போ பாத்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் நான் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ உங்களுக்கு பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜிஎஸ், மேக்ஸ் இருக்கும், சரிங்களா? ஜிஎஸ், மேக்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ அந்த தமிழுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அப்டேட்டட் சிலபஸ் நம்ம கொடுத்துருக்கோம். தமிழுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் இது உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஜிஎஸ் மெட்டீரியல் இருக்கு, ஜெனரல் சயின்ஸ்க்கு ஜிஎஸ் மெட்டீரியல் இருக்கு. அது போக EEE மெட்டீரியல், டிப்ளமோ மெட்டீரியல் எல்லாமே நமக்கு அவைலபிளா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல சாம்பிள், ஒவ்வொரு புக்குகளையும் டிஸ்கிரிப்ஷன்ல சாம்பிள் வச்சிருக்கோம். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, ரைட்? ஓகே. ஸோ இப்போ என்னென்ன போஸ்ட் வரப்போகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏஇ போஸ்ட் வரும். ஸோ இந்த ஏஇ போஸ்ட்ல யார் யாருக்கு சார் வேகன்சி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு நாங்க ஹைலைட் பண்ணிருக்கோம் பாருங்க. ஏஇல இந்த தடவை கண்டிப்பா என்னது, இந்த தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் தான் இபி டிபார்ட்மெண்ட், சரிங்களா? அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் வரும், சரியா? அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் வரும். ஸோ இது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல், அது இப்பதான் ரீசெண்டா தான் அப்டேட் பண்ணிருக்காங்க, சரிங்களா? அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் வந்து ரீசெண்டா இது அப்டேட் பண்ணிருக்காங்க. அப்ப ஏஇ பொறுத்த வரைக்கும் சிவில் வரும், எலக்ட்ரிக்கல் வரும், மெக்கானிக்கல் வரும். ஸோ இதுல நிறைய பேர் என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக்கலுக்கு இசிஇ எலிஜிபிளா சார் இல்லையான்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இசிஇ மேக்சிமம் வராது, எலிஜிபிளா வராது. பட் ஈக்குவலன் குவாலிஃபிகேஷன் அவங்க நோட்டிபிகேஷன் வரப்ப ஈக்குவலன் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் கொடுத்தா நம்ம அப்ளை பண்ணலாம். ஏன்னா இவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் தான். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி அவங்க கொடுத்திருந்தாங்க அப்படின்னா தான் எலிஜிபிள். பட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் EEE மட்டும்தான் எலிஜிபிள், நல்லா பாத்துக்கலாம். அதே மாதிரி மெக்கானிக்கலுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், சரியா? இது எல்லாமே என்னது, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல். இதுவும் இபில வரப்போகுது. சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா சிவில் கண்டிப்பா முடிச்சிருக்கணும். ஸோ இது வந்து ஏஇ லெவல்ல இபில வரக்கூடிய வேகன்சி. எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை வந்து அரௌண்ட் 1000+ கிட்ட எதிர்பார்க்கலாம். ஏன்னா போன தடவை 509 போஸ்ட் மொத்தமா சிவிலுக்கும், அது போக 211 வேகன்சி, டோட்டலா 720 வேகன்சிஸ் ஏஇ போஸ்ட்டுக்கு மட்டும் வந்துருச்சு. சிவில் எலக்ட்ரிக்கல் சேர்த்து நான் சொல்றேன், சரிங்களா? சிவில் எலக்ட்ரிக்கல் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து நான் சொல்றேன். ஸோ இபில மட்டும் 1000 வரும்னு சொல்ல, மொத்தமா இதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் எல்லாம் சேர்த்து ஒரு 1000+ கிட்ட வரும். 1000+ கிட்ட
நான் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா இந்த தடவை வேகன்சி முன்ன விட இந்த தடவை அதிகமாக தான் வர சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை பொண்ணா பயன்படுத்திக்கங்க அப்படின்றதான் என்னோட தாழ்மையான கருத்து. கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் நம்ம கண்டிப்பா இது பண்ணுவோம். உங்களுக்கு தமிழ் ஷெட்யூல் முடிய போகுது. ஸோ தமிழ் ஷெட்யூல் முடிஞ்சுன்னா அந்த ஷெட்யூல் பண்ணி மேக்ஸிமம் கிளாஸஸும் ஜிஎஸ் மேக்ஸ் ஸோ இதெல்லாமே வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃப்ரீ கிளாஸஸ் அப்டேட் பண்ணலாம்னு ஐடியா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது வந்து ஏஇ போஸ்ட், ஏஐக்கு ஃபுல்லா முடிஞ்சிச்சு. அடுத்து டிப்ளமோல சார் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வருமா வராதா சார், யார் யாரு சார் எலிஜிபிள், வேற என்ன சார் போஸ்ட் வரும் அப்படின்றது நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிப்ளமோ அண்ட் ஐடி லெவல்ல உங்களுக்கு வரும். இதுவும் நான் என்ட்ரி போஸ்ட் தான். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து யாருக்கு மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் இசி, சரிங்களா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அதே மாதிரி ட்ரிபிள் எலிஜிபிள், சரியா, ட்ரிபிள் எலிஜிபிள், இசி எலிஜிபிள், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் எலிஜிபிள், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எலிஜிபிள் அண்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலிஜிபிள். அப்ப மெக்கானிக்கல் இல்லையா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெக்கானிக்கல்ல இது வரைக்கும் அப்டேட் பண்ணல. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க, டிஎன்பிஎஸ்சி இப்ப இருக்கிற அப்டேட் கொடுக்கறத பார்த்தா திடீர்னு டக்குன்னு அப்டேட் விட்டுருவாங்க. அதனால பின்னாடி வந்து ஆட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது போக இப்போதைக்கு ஏஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருக்கிறது. இன்னும் மேஜரான என்னென்ன உங்களுக்கு போஸ்ட் எல்லாம் வருதோ இதான் மேஜரான போஸ்ட். மற்ற அதர் போஸ்ட் எல்லாமே வந்து இதுல கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கு. திடீர்னு அப்டேட் விடுவாங்க. அந்த அப்டேட்லாம் தெரியும்னா நம்ம சேனல் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஏஇ போஸ்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வரப்போகுது, ஏஇல சிவில் வரப்போகுது, மெக்கானிக்கல் வரப்போகுது, எலக்ட்ரிக்கல் வரப்போகுது. நல்லா வச்சேன். அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ட்ரிபிள் இசிஇ, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்களாம் எலிஜிபிள். மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற அதர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு வேகன்சிஸ் போடுவாங்க. சரிங்களா? வேகன்சிஸ் போடுவாங்க. ஸோ கண்டிப்பா இதெல்லாம் வரப்போகுது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் வரப்போகுது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இபிக்கு மட்டும் நான் சொல்றேன். ஆனா மொத்தமா டிஎன்பிசில எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு ட்ரேட் படி, ஒவ்வொரு இன்ஜினியரிங் டிப்ளமோ படி வேகன்சிஸ் விட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த தடவை ஹியூஜ் வேகன்சி கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். நான் என்ட்ரி போஸ்ட்ல 21ஆம் தேதி நோட்டிபிகேஷன் வந்துடும். சொன்ன தேதியில என்ன பண்ணுவாங்க, நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, தயவு செய்து படிக்க ஆரம்பிச்சுங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரிபிள் இசிக்கு தனியாவே மெட்டீரியல் இருக்கு. இது பழைய இதுதான், பட் சிலபஸ் மேக்ஸிமம் கவர் ஆகியிருக்கும். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணுங்க. அப்டேட்டட் மெட்டீரியல் ரெடி ஆயிட்டு இருக்கு. அது போக டெஸ்ட் பேட்சஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுவாங்க. கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ டிகிரிக்கு டிப்ளமோக்கு குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லியாச்சு. டிஎன்பிசி சிலபஸ் அப்படின்ற பேஜ்ல போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதுல வந்து தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் இதுக்கு நேரம் என்ன சிலபஸ் இருக்கோ அதை வந்து டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஓகேவா? ரைட். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்து ஃப்ரீ கிளாஸஸ்லாம் கண்டிப்பா என்ன பண்ணுவோம், நம்மளோட சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.